அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு மரணம், மவுத். அதை பத்தி தான் பேச போறேன். இப்ப என் கூட படித்த மாணவிகள் ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, வாழ்வுரம் பத்தி பேசினாங்க, ஓய்வு பத்தி பேசினாங்க. இது எல்லாமே முடிஞ்சு கடைசியா நம்ம நிற்கிற இடம் தான் மரணம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். மரணம் எப்படின்னா, நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல நமக்கு சொல்லணும். ஆனா இந்த காலத்து மக்கள் என்ன மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க? மரணமா இப்ப வராது, அதெல்லாம் வயசான காலத்துலதான் வரும். வயசானவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மரணம் எப்படின்னா, காலம் நேரம் இது ரெண்டையுமே பார்க்காது. வயசானவங்களுக்கு தான் மரணம் வரும், சின்னவங்களுக்கெல்லாம் மரணம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. இன்னொரு இந்த நேரத்துல வரணும், இந்த நேரத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு ஒரு கண்டிஷன் கிடையாது. அதே மாதிரிதான் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, மரணம் இப்படிதான் மரணம் வரணும், இப்படிதான் மரணம் வரவே கூடாது. ஒரு மனுஷன் நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க, ஏன் அந்த மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ற ஒரு இதை நம்மளால ஏற்றுக்கவே முடியல. இந்த காலத்து மக்கள் மரணத்தை பற்றியும் கருவை பற்றியும் ஒரு பயமே இல்லாம இருக்காங்க. மரணம் எப்படின்னா, ஒரு மனுஷனை கண்டிப்பா வரும். அது இன்னைக்கு இல்லாம நாளைக்கு இல்லாமோ அந்த மனிதன் மரணத்தை சந்திக்கதான் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. இந்த மரணம் எப்படி சொல்றாங்கன்னா, மரணத்திற்கு உங்க மரணம் நான் உங்ககிட்ட வரப்போகுதுன்னா அப்ப மலக்குல் மௌத் வருவாங்க. மலக்குல் மௌத் யாருன்னா, உங்கள் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. அவங்க வரப்போ அவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க உட்காந்துருக்கீங்க, நடக்கிறீங்க, ஏதோ பண்றீங்க, ஆனா உங்களுடைய மரணம் வேலை விட்டது, உங்களோட கால தவணை வந்துருச்சு, அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டீங்க, ஒரு நிமிடம் பிந்தவும் மாட்டீங்க. இந்த டயத்துல 6:10 இந்த மனிதர் இறக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிர்ணயம் செய்திருந்தாங்கன்னா 6:10 அந்த மனிதர் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை அடைக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நான் அந்த மனிதருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுக்கு உதாரணமா நம்ம எல்லாருமே நம்ம கண் முன்னாடி பார்த்த ஒரு இது கொரோனா. கொரோனால எல்லாருமே உயிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதிக அளவான மனிதர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூச்சுக்காக, நம்ம சுவாசிக்கிற மூச்சுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த மூச்சை வாங்குறதுக்காக அவ்வளவு செலவு. இவ்வளவு செலவு பண்ணியும் எனக்கு இந்த மூச்சு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. எத்தனையோ பேர்ல இவ்வளவு கோடி செலவு பண்ண ரெடியா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்டு கொடுங்க, ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்சிஜன் நம்ம இப்ப ஃப்ரீயா சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆக்சிஜனை அல்லாஹ் நம்மகிட்ட கட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இந்த உடல் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரையும் மரணத்தை பத்தி எப்பயுமே நினைங்க, ஆனா எனக்கு மரணம் சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே பிரார்த்தனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த காலத்து மக்கள் என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாமே அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இப்படி வாழ்றதுக்கு செத்து கூட போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இதே நம்பிக்கையாளர்கள் எவ்வளவு ஆயுளோட இருக்காங்களோ அவ்வளவு அவர்களுக்கு நன்மைகள் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நான் ஒரு 70 வருஷம் வாழ்றேன்னா 70 வருஷம் நான் அமல் செஞ்சிருப்பேன், 80 வருஷம் வாழ்றேன்னா 80 வருஷம் அமல். இப்படியே என்னோட ஆயுள் காலம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு தரான். நான் நல்ல அமல்கள் செய்யணும், நல்லா அல்லாஹ் நேசிக்கணும், அல்லாஹ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தரும். அதனால என்ன சொல்றாங்க, உங்களை உங்க மரணம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி, உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சிருங்க. மரணம் உங்களுக்கு வரும்போது இப்ப மலக்குல் மௌத் வராங்கன்னா அவங்க நல்லவங்களா அந்த மனிதர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உடையில நல்ல ஒரு செட்டப்ல அவங்க
வருவாங்க, உருவத்துல வந்து வருவாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப அவங்க பார்க்கறப்போ வந்து ரொம்ப பயமாலாம் இருக்காது. அவங்க வந்து ஒரு அமைதியா வந்து அந்த உயிரை வந்து வலிக்காம ரொம்ப மெல்லிதா வந்து அவங்க ரொம்ப கஷ்டம் தராம சலாம் சொல்லி நீங்க வாங்க, நீங்க நல்லாதான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா இருக்கும். இதே அந்த மனிதர் வந்து தன் வாழ்க்கையில எல்லாமே தப்புதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா, அந்த மனிதர்கள் அவர் வரப்போ அவரோட தோற்றமே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த மனிதர் வந்து எப்படின்னா அவரோட கண்களை பார்த்தாலே அந்த மனிதன் வந்து சொல்லிடுவாங்க, ஐயோ நான் வரவே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து காப்பீர்களும் இறை நம்பிக்கை வந்து ஒழுங்கா அந்த டயத்துல பண்ணாதவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, மரணம் அவங்களோட வரப்போ அவங்க வந்து மலக்குள் மௌத்தை கெஞ்சுவாங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் போய் வந்து இன்னும் அமர் செஞ்சுட்டு வந்துடுறேன், இன்னும் தான தர்மங்கள் வந்து செஞ்சுட்டு வந்துடுறேன், எனக்கு நான் இன்னும் குரான் ஓதிட்டு வந்துடுறேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த மனிதன் இருக்கிற நேரத்துல வந்து மரணிக்கணும்னு இருந்துச்சுன்னா அது எப்பயுமே நடந்துதான் தீரும். மரணம் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம அல்லாஹ் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து செயல்படணும். குரான் வழியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு வரணும். நல்ல அமல்களை அதிகமாக செய்யணும். அதிகமாக சதகாக்களையும் துவாக்களையும் நம்ம பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளை எல்லாத்தையும் தவறான வழிகளிலிருந்து பாதுகாத்து நல்வழியில் நம்மளை செலுத்துவாங்க. வாங்கி தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.